ஹலோ கைஸ், இன்னைக்கு உஷியன் டோரா அனிமே தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ரீகோக்கு ஒரு பெயிண்டிங் வருது. அதை யார் வந்திருப்பானா? நம்ம உஷியோ தான் வந்திருப்பானே. இதுக்கப்புறம் நாக்கமுரா போகிற வழியில் HAMMR அந்த இன்ஸ்டியூஷன் ஆளுங்களை மீட் பண்ண அங்கே சொல்கிறான், நான் வந்து உஷியோ பார்க்கணும், ரொம்பவும் முக்கியமான விஷயம். இதுக்கப்புறம் உஷியோ அங்கே வந்துன்னு இருக்கான். அங்கே உஷியோ முன்னாடி அகிபா நிக்கிறான். அகிபாவும் திடீர்னு உஷியோவை தாக்குறானா. இதனால டோரா பயங்கரமா தாக்குத. அங்க டோராவை அவன் தடுக்கிறான். ஹேய் நில்லு, நீ வந்து தாக்க கூடாது, நீ என்ன மறந்துட்டியா? நான் அகிபா தான் நம்மள காப்பாத்தனா, எனக்கு நல்லாவே தெரியும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அவன் இப்படி பண்றதுக்கு. அதுதானே அகிபா. ஆனா அகிபா மண்டையிலே அடிக்கிறான். இல்லடா, இந்த மாதிரி நான் உண்மையை சொன்னா அந்த ஹாக்மேன் அவனோட பக்கத்துல தான் எப்பயுமே இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி இந்த டோரா இது கூட நான் சண்டை போடணும், அதுக்காக தான் நான் இப்படி பண்ணனே. உனக்கு எப்பயாச்சும் புரியுதா? அவன் வந்து மாறிட்டான்டா, அவன் அந்த பக்கம் போயிட்டான். மேலேயும் அவனை விட்டு வைக்கிறது நல்லதில்ல, அவனை கொல்லணும். அங்க சைட்ல ஏகப்பட்ட சம்மரினும் போக ஆரம்பிக்குமா. அங்க அகிபா சொல்றான், அவ்வளவுதான், அந்த சம்மரின்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. இதுக்கப்புறம் என்ன, அவங்க அந்த பில்லரை அழிக்க போறாங்க. முன்னாலேயும் அவங்க எதுவுமே பண்ண முடியாது. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? நீ போய் அவங்கள தடு, மாதிரி நான் இவனை பாத்துக்கிறேன். ஆனா டோரா, நீ வந்து அவனை எதுவுமே பண்ணக்கூடாது, தயவு செஞ்சு நீ அவனை கொல்லாத. என்ன பேசின இருக்க? போன வாட்டி அவன் நம்மள கொல்ல ட்ரை பண்ணா, இப்பயும் அதேதான். நம்ம அப்படி இருந்தா அவனை கொல்லக்கூடாதா? எனக்கு நல்லாவே தெரியும் டோரா, போன வாட்டி நீ அவன் கூட சண்டை போடும் போது அவளைக்கும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ காட்டல. ஆனா இந்த வாட்டியும் அதே மாதிரி பண்ணு ப்ளீஸ், அவனை கொல்லாத. என்னது, நான் வந்து எதுக்கு அப்படி பண்ணணும்? வாய்ப்பே இல்ல. ஆனா டோரா, நீ உண்டி அப்படி பண்ணனா வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவா. அதுக்கப்புறம் இது சொல்லிட்டு அவன் போயிடறான். இந்த சைடு அங்க டோரா கூட அவன் சண்டை போட ஆரம்பிச்சான். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே நீ முன்னேறிட்ட போல. ஆமா, போன சண்டையை கம்பேர் பண்ணா இந்த வாட்டி நீ நல்லாவே பண்ற. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட உஷியோ வந்து சொல்றான், அந்த பில்லரை அழிக்க கூடாது, ஏன்னா அது வழியா அந்த ஹாக்குமனால வெளியில வர முடியும், பிரச்சனை உருவாயிடும்னு. ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க கேட்கவே இல்ல. அதுக்குள்ள ஹைசுகாவாவும் வராரு. ஒரு அங்க கண்ணை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சாரு. உஷியோ, எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக எங்களை தடுக்க பாக்குறேன்னு. அதை அழிச்சா அந்த ஹாக்குமேன் அழிஞ்சு போயிடும், அது நடக்க கூடாது அதானே. அதே மாதிரி அந்த ஹாக்குமேனோட ஒரு ஆளு தானே நீ, எனக்கு அதுவும் தெரியும். அதான் நம்ம உஷியோ சொன்னாலும் அவங்க நம்புற மாதிரி இல்ல. அவனை ஒரு ரூம்ல போட்டு அடைக்க ஆரம்பிக்க அங்க ஒரு 2 பேர் இருப்பாங்களா, அவங்க முன்னாடி அவன் கத்திக்கினே இருக்கான். யோ, நான் சொல்றது உண்மையா? நம்ம ஒண்டி எதுவுமே பண்ணலன்னா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் எல்லாமே அழிஞ்சிரும். அங்க இப்படி அவன் சொல்றான்ல. அங்க அவங்க 2 பேருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அவங்க 2 பேரும் அங்க நம்புறாங்க. அதனால அவங்க 2 பேரும் அங்க ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தம்பி, இந்த மாதிரி நீ என்ன மிரட்டுற மாதிரி வா, நாங்க பயந்து போற மாதிரி வரோம். இதனால அவங்க விட்டுருவாங்க. பிளானும் ஒர்க் அவுட் ஆகுது. அவங்களுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியாம இவங்க 2 பேரை அப்படியே முன்னாடி போக வைக்கிறாங்க. அங்க போற வழியில அவரு சொல்றாரு, நான் வந்து உன்னோட கண்ணை பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது, நீ வந்து உண்மையை தான் சொல்றேன்னு. சீக்கிரம் அவங்க கிட்ட சம்மரின் வேணும்னு கேளு. அதே மாதிரி அவன் கேட்க அவங்களும் அதையே தந்துடுறாங்க. அது உள்ள அவங்க 3 பேரும் இறங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம உஷியோவை அவங்க தாக்க சொல்ல திடீர்னு அந்த HAMMR அந்த இன்ஸ்டிடியூஷன் ஆளுங்களோட ஹெலிகாப்டர் வந்து அந்த இடத்துல நம்ம நாக்கமுரா அப்படியே குதிக்கிறா. அட, நாக்கமுராவா? உஷியோவை பார்த்து அவ ரொம்ப சந்தோஷமாவரா. எனக்கு தெரியும் இது வந்து அவனே தான் வந்தா, அவனோட உயிரை பத்தி கவலைப்படாம என்ன காப்பாத்தனா. நாக்கமுரா வந்தோடனே தடுக்கிறா. வந்து போக கூடாதுரா, நீ போயிட்டா அவ்வளவுதான், நீ திரும்பவும் அந்த பீஸ்ட் ஸ்பீரை வச்சு சண்டை போட போறதானே. அப்படி நீ போயிட்டா உன்னால திரும்பவும் வர முடியாது. இல்ல, நான் போயே ஆகணும். அதே மாதிரி என்னோட காயம் எல்லாமே சரியாயிடுச்சு. நீ வந்து நல்லா இருக்கன்னு கேட்டோன்னே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா. நீ உன்னை பத்தி கவலை பண்ணுண்டா. இந்த மாதிரி டைம்ல நீ என்ன இப்படி சொல்ல இருக்க? அந்த ஹாக்குமேனை நான் தான் தடுத்தாகணும், அதனால நான் போறேன். இப்படி இவன் போக ஆரம்பிக்கிறானா, அங்க ஒரு டிவைஸ் அவத்தரா இவங்க வந்து அதை தந்தாங்க, இதை நீ பயன்படுத்து, கண்டிப்பா இது உனக்கு உதவியா இருக்கும். சரி நாக்கமுரா, இந்த மாதிரி நான் போறதுக்கு டைம் ஆகுது, கண்டிப்பா நான் வருவேன்னு தெரியல, நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம். அங்க உள்ள போயிடறானா. உள்ள அவங்க வந்து சொல்றாங்க, ஏதோ ஒரு கியூட்டான பொண்ணு உன்னை பார்க்க வந்திருக்கா. அங்க நாக்கமுராவும் சொல்றான், உண்மையை சொன்னா நான் வந்து அதை கொடுக்க விரும்பல தெரியுமா. முக்கியமா நீ அங்க போகணும் அப்படின்னு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அதனால நீ வந்து சேஃபா வரணும். நீ ஈவன் பீஸ்டா மாட்டாலும் எனக்கு கவலை இல்ல, சேஃபா திரும்ப வந்துரு. இப்பதான் உஷியோக்கு புரியுது இவ எந்த அளவுக்கு அவனை விரும்புறான்னு. அங்க உஷியோவும் சொல்றான், நாக்கமுரா ஐ லவ் யூ. இதுக்கப்புறம் அவங்க சம்மரினை அவங்க அழிக்கிறதுக்கு ஒரு சைடு தயாராகிறாங்க. இந்த சைடு அங்கே டோரா அகிபாவை பயங்கரமா தாக்குதா. அங்க டோரா கிட்ட இப்பதான் அவனோட முழு பவரையே கட்டுறான். அங்க மசில்ஸும் ரொம்ப பெருசாகுது. அப்படியே ஒரு பயங்கரமான அடி அடிக்கிறானா. அங்க டோரா எங்கேயோ போய் விழுது. உனக்கு தெரியாது, இந்த மாதிரி நான் எப்பயுமே என்னோட ஹார்டை தான் நான் ட்ரை பண்ணுவேன், அதனால தான் நான் இது வரைக்கும் ஜெயிச்சுங்கன்னே இருந்தேன். அதே மாதிரி தான் ஒரு நாள் என்னோட அம்மாவை எல்லாருமே ரொம்ப குடும்ப பத்தி சாகடிச்சாங்க. அன்னைக்கு நான் புரிஞ்சுக்கினேன் இவங்களெல்லாம் நான் ஹோல் பேக் பண்ணவே கூடாதுன்னு. அதனால மற்றவங்களுக்கு நான் கருணையை காட்ட
பாக்குறது இல்ல, என்னோட வாழ்க்கையும் நான் என்ஜாயே பண்ணது இல்ல. என்ன நான்சென்ஸா பேசின இருக்கியோ, உன்னோட போரிங்கான தாட்ஸ் எல்லாம் நான் உனக்கு கேட்கங்க இல்ல. அப்படியா? நான் உண்மையை சொன்னா நான் ஹாக்குமன் பக்கத்துக்கு நான் எப்படி போனேன் தெரியுமா? இன்னைக்கு ஒரு நாள் நான் போயின்னு இருக்கும்போது ஹாக்குமனோட அந்த குளோனு அது வந்து என் கிட்ட வந்தது. நானும் அவளைக்கும் கண்ணுக்கல, அதுவும் அதோட பக்கத்துக்கு வர சொல்லிச்சு. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா அதுக்கு கரெக்டா தெரிஞ்சிருந்தது வந்து சொன்னது ஒரு பொய் தானே. உன்னோட மாஸ்டருக்கு நல்லாவே தெரியும் உன்னோட மைண்ட பத்தியும் உன்னை பத்தியும். நீ வந்து சண்டை போட ஆசைப்படுறது அந்த ஃபயர் அண்ட் லைட்னிங் டோரா அது கூட தானே. அது அப்படி சொல்லிச்சு. அதனால தான் நான் வந்து அந்த பக்கம் தாவினேன். இப்போ உண்மையை சொன்னா ஹாக்குமனுக்கு நான் கிரேட்ஃபுல்லா இருக்கேன். அதனால என்னோட பழிய வாங்க முடியும். ஆனா ஒரு டைமும் உனக்கு இடையில அவன் வரான். அவனோட கண்ணை பார்க்கும்போது என்னால எதுவுமே பண்ண முடியல. இன்னமும் என்ன நம்பின்னு இருக்கான். நான் வந்து ஒரு நல்லவனு. அதனால நான் வந்து உன்னை கொல்ல போறேன். உன்னை கொன்னக்கு அப்புறம் நான் அவனுக்கு ப்ரூவ் பண்ண போறேன் இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு ரொம்ப கெட்டவன், அவனை ஏமாத்திட்டேன்னு. அவனோட கண்ணை நான் எவ்வளவு பாக்குறனோ அந்த அளவுக்கு என்னால எதையுமே பண்ண முடியல. இதை கேட்டோடனே டோரா பயங்கரமா சிரிக்குது. ஆமா, இதுக்கு நீ சிரிக்கிற? அதுவா, அவனோட கண்களை கூட உன்னால தாங்கிக்க முடியல. உன்னால என்ன பண்ற முடியும்? உன்ன மாதிரி ஒருத்தங்கிட்ட நான் தோத்துப்பான்னு நினைக்கிறியா? இதை கேட்டோடனே அவன் இன்னமும் கடுப்பாய் பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சான். உன்னோட அட்டாக்னால என் மேல எந்த விதமான பாதிப்பும் இல்ல தெரியுமா? அங்க டோராவும் அதோட முடிய வச்சு தாக்கி ரொம்ப தூரமா தள்ளிவுது. அப்பயும் அவன் அடங்காம திரும்பவும் தாக்க வருவானா, அதோட முடிய வச்சு கால்லயே இறக்குது. என்னப்பா, உன்னால என்ன தாக்க முடியலையா? உஷியோட கண்ணு உனக்கு ஒரு பேர்டனா தெரியுதா? அங்க இதை கேட்டோடனே முடிய வெட்டிட்டு பயங்கரமா தாக்குவானா. டோரா சொல்லுது, உன்னோட கதையை இப்பயே நான் முடிக்கிறேன். இங்க சம வேகமா ஒரு தாக்குதலை பண்ணி அவனோட நிலைமைய மோசமாக்கிது. இப்பயும் விடாம சண்டை போறதுக்கு ஏந்துக்கிறானா, மண்டையிலே ஒரு அடி அடிக்குது. இல்ல, நான் இன்னமும் சாகல, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல உன்னை விட போதில்ல. அங்க நிறையவே ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அவன் கேதர் பண்றான். இது இந்த கோஹோமி சாக்கோட ஸ்பெஷலான அட்டாக்கு. இந்த அட்டாக்கை கேதர் பண்ணி சம வேகமா அவன் தாக்குறான். டைரக்டர் டோராவை தாக்குது. டோராவோட கையை அங்க துண்டாவுது. டோரா அதோட மண்டியை வச்சு அப்படியே அவனோட கதையும் முடிச்சு விது. என்ன, இப்பயும் உன்னால சண்டை போட முடியுமா? உண்மையை சொன்னா இந்த மாதிரி நான் தோத்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இதுக்கு மேலேயே என்னால சண்டை போட முடியாது. இந்த உஷியோ கிட்ட சொல்ல, இந்த மாதிரி நான் ரொம்ப மோசமானவன், ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த மாதிரி மோசமானவனா தான் இருந்திருக்கேன் அப்படின்னு அவன் கிட்ட சொல்லு. அப்பனா நீ என்ன சொல்ல வர? இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த வார்த்தைகள் அதெல்லாம் என்னது, பொய்யா? அதெல்லாம் இல்ல, உண்மையை சொன்னா அதெல்லாம் உண்மைதான். நான் உஷியோ மாதிரி ஒரு பர்சன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னதே. ஆனா ஏதோ ஒன்னு டோரா, இந்த மாதிரி நான் தோத்து போயிட்டேன், என்னால ஜெயிக்க முடியல. ஆனா உண்மையை சொல்லு, இந்த மாதிரி நீ ஹோல் பேக் பண்ணதானே? நான் உஷியோ வந்து சொல்லியிருப்பா நீ கண்டிப்பா ஹோல் பேக் பண்ணணும்னு. அதனால நீ பண்ணதானே? உஷியோ கிட்ட சொல்லு, இந்த அகிபா ரொம்ப கெட்டவனா மாறிட்டான். அவன் வந்து எனக்குள்ள பார்த்தான், அதனால தான் நான் அவனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிடு. உண்மையை சொன்னா நான் உன ஹோல் பேக் எல்லாம் பண்ணல, உனக்கு புரியுதா? ஏன்னா அவன் சொன்னா நான் எதுக்கு அதெல்லாம் கேட்கணும், உனக்கு புரியுதா? ஆனா அகிபா கிட்ட இருந்து எந்த விதமான சவுண்டும் வராது. ஆனா அகிபா அங்கேயே இறந்து போயிட்டான். இதனால தான் இந்த ஹியூமன்ஸ் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது தெரியுமா? அப்படியே டோரா போகுது. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.